தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உயிர் சக்தி பொறியியல் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ். இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கோயம்புத்தூர் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகும். ஈசா வெளியிடும் கழிவு நீரால் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. எங்களுடைய விளைநிலங்கள்லாம் பாலடிக்கப்பட்டு விட்டன என்று ஈசா பக்கத்து தோட்டம் திரு சிவஞானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த ஈசா கழிவு நீர் அங்குள்ள சுற்றுப்புறம் உள்ள இடத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடத்தில் சேகரிக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு போனாவே துர்நாற்றம் பயங்கரமாக வீசுகிறது. கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ளது. அந்த அளவு கெடுதல். அந்த கழிவு நீரை பார்த்தாலே தெரியும். மனுஷன் பக்கத்தில் போக முடியவில்லை. ஆனால் அங்குள்ள மக்கள் அதுக்குத்தான் விலங்குகளுக்கு தண்ணீர் குடிக்கிறார்கள், விவசாயம் பண்ணுகிறார்கள். இது கோயம்புத்தூர் மக்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான நிலை காணப்படுகின்றது. எனவே அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த ஈசா கழிவுநீர் குட்டையை ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்துள்ளார்கள். ஆனால் அந்த அதிகாரிகள் அந்த புறம் சென்ற உடனேவே ஈசா அந்த ஆதாரங்களை அழிக்கும் வண்ணம் அந்த குளம் கழிவுநீர் குட்டையை பூரா மண்ணை போட்டு 10 JCB இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குட்டையை மூடிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வே நடக்காத மாதிரி, கழிவுநீரே வராத மாதிரி ஆதாரத்தை அழிக்கும் நிகழ்ச்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கழிவை சுத்திகரிக்கணும்னா சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இவங்க அப்படி ஒரு கழிவுநீரே இல்லாத ஒரு ஆதாரத்தை அழிக்கும் நிலை தான் பயன்படுறாங்க. அவங்க சிவஞானம் அவர்கள் தொடுத்த வழக்கில் தினசரி ஈசாவில் இருக்கிறவங்க பண்ற கழிவுனால சுற்றுப்புற உள்ள விவசாய நிலங்கள்லாம் பாழாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு குறிப்பாக சிவராத்திரினா என்ன, சிவன் கோயிலில் போய் மக்கள் வழிபடுவாங்க. இவர் எல்லா பத்திரிகைகளுக்கும், எல்லா சேனலுக்கும், எல்லா யூடியூப்ல எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி கோடிக்கணக்காக செலவழிச்சு மக்களை கூட்டாரு. இதுக்கு சிவனம் பேரை சொல்லி கூத்தடிக்கிறதுக்கு, இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. யார் இப்படி லட்சக்கணக்கில் கூடி இசை நிகழ்ச்சி நடத்த சொன்னாங்க? அந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுனால அளவு அந்த எந்த அளவுகள் படி ஒளி வரணுமோ அதையும் தாண்டி அந்த சத்தம் அதிக அளவு வர்றதுனால விலங்குகள்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதனால அந்த விலங்குகள்லாம் கிராமத்தை நோக்கி திரும்பி அங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறாங்க. அப்ப அவர் ஆதியோகியை சொல்லி ஒரு உலகம்லாம் ஆதியோகி உங்களை மக்களை காப்பாற்றுவார்னு சொல்றாரு. ஆனா அந்த 15 வருஷம் ஈசா ஜக்கியோட இருந்த மௌதுத்தா என்ற கணேச சாமியார் காணாம போய் அவர் இந்த வாரம் ஹைகோர்ட்ல போய் ஆட்குழு மனு போடுறாங்க. இவர் ஆதியோகிக்கு அந்த சாமியார் எங்க இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல, காப்பாற்ற முடியல. ஆதியோகி ஊர் உலகத்தெல்லாம் காப்பாற்ற போறாங்களாம். இப்படி ஊர் மக்கள் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மாசு கட்டுப்பாடு வரைக்கும் மாதிரி சேகரிப்போடு நின்று விடாம அந்த எவ்வளவு கழிவுநீர் வருது, அதனுடைய பாதிப்பு என்ன, அதுக்கு என்ன நிவர்த்தி. போன ஸ்டெர்லைட் ஆலை தீர்ப்புல கூட உச்ச நீதிமன்றம் ஒரு கழிவு அந்த ஆலை அகற்றா கூட மாசு கட்டுப்பாடு கடமை, அவங்க தான் அந்த கழிவெல்லாம் அகற்றிக்கணுங்கிற கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி தான் ஈசால அந்த கழிவு நீரை அகற்றாம மூடுறதுக்கு மாசு கட்டுப்பாடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனடி நடவடிக்கை. நேற்று கூட கோவை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் ஒரு சின்ன நிறுவனம் ஒரு கழிவு நீரை வெளியாற்றாம அனுப்புனதுக்கு 10 லட்சம் ரூபாய் அவதாரம் வைத்திருக்காங்க. ஆனா இவர் ஈசால விடுற லட்சக்கணக்கான குடிநீர் தண்ணிக்கு கோடிக்கணக்கா அவதாரம் வைத்தாலும் தீர்வு காணாது. அந்த கழிவு நீரை எப்படி சுத்திகரிக்கணும், அப்படி சுத்திகரிக்க முடியாட்டா ஈசா இழுத்து மூடணும். மக்களை ஏமாத்திக்கிட்டு என்னென்னமோ அற்றுகை நடக்கு. சுற்றுச்சூழலுக்கே கெடுதல் பண்றது. மண்ணை காப்போம், மயிரை காப்போம் எல்லாம் சொல்லிட்டு அங்க வருஷம் 3 போற நெல் விளையிற பூமியை பூரா கட்டாந்தரையாக்கி கான்கிரீட் போட்டு வசூல் பண்றதுலேயே ஃப்ரீயா இருக்காரு. அப்ப எப்படி விவசாயத்தை காப்பாற்ற போறாரு? நொய்யலை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு நொய்யல் முகத்துவாரத்திலேயே ஆசிரமம் அமைச்சு 3 அடி கிரானைட் கல்லை கொண்டு சுற்றுப்புற சுவரை எழுப்பி சுற்றுச்சூழலுக்கே கெடுதல் பண்ணிட்டு விலங்குகள்லாம் அதனால ஊரை நோக்கி போகுது. அங்கேயே ஹெலிபேட் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்குதலாம் அமைச்சு அதுல வர ஒளியெல்லாம் பார்த்து விலங்குகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்காரு. அதனால மாசு கட்டுப்பாடு வாரியமும் தமிழக அரசும் உடனடியா தலையிட்டு இது நடவடிக்கை எடுக்கணும். இந்த லட்சணத்துல இன்னைக்கு நடக்கிற மகா சிவராத்திரிக்கு உயர் பதவி வைக்கும் மதிப்பிற்குரிய உப ஜனாதிபதி இன்னைக்கு எங்க ஈசாவுக்கு போறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிக் பாக்கெட் திருட வீட்டுக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரி விருந்து சாப்பிட போன மாதிரி இருக்கு. அங்க எல்லா அட்டுலையும் நடக்குது. பெண்களை மொட்டையடிச்சு அவங்களுக்கு என்ன ஈசனோட ஒரு நாள் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளைஞர்கள் அங்க போறாங்கன்னா போதையிடல் ஒரு நாள் இருக்கிறது தான் போற மாதிரி எனக்கு தெரியுது. இதை காவலராக கண்டுபிடிக்கணும். ஏன் அங்க இளைஞர்கள் விடிய அந்த ஆட்டம் பாட்டம் நடக்கு, எப்படி ஒரு வயசான 70 வயசு கிழவனாரால விடிய ஆட முடியுதெல்லாம் காவல்துறை தான் எந்த நிதானத்தில் ஆடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதனால உடனடியா இது மாசு கட்டுப்பாடு வாரியமும் தமிழக அரசு தலையிட்டு கோவை மக்களை ஈசாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னு இடதுசாரி கட்சிகள் சார்பாகவும் பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.